விஜய் வந்துட்டாருன்னா என்ன பண்ணலாம்? நான் உனக்கு 10,000 தரேன், நீ வந்து என்ன கேளு, நான் தரேன் உனக்கு 10,000. நான் தோத்துட்டுனா உனக்கு 10,000 தரேன். நீங்க இல்லைன்னா என் காலில் வந்து கும்பிட்டு போயிடுங்க. இந்த தக்கூரி பசங்க வராங்க. ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான். கிடையவே கிடையாது. ஒருத்தவங்கள மலையில இருக்கிறவங்கள ஒரு நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது கூட கிடையாது. இப்போ வந்து ஓட்டு முட்டை எப்படி போடுவாங்க அவருக்கு? விஜய் உஸ்கல்னு இருக்கு, எங்க அத்தை உஸ்கல் இங்க இருக்கு. வணக்கம்மா. வணக்கம்யா. வந்து விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயிக்க போறேன்னு சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஒரு தொகுதியில வந்து எத்தனை பகுதி இருக்கு, எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க, கட்சிக்கார் யாரு, அது எத்தனை ஓட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. இந்த தெருவு எத்தனை தெருவுன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ மழை தண்ணி இந்த காலத்தில் எத்தனையோ வாட்டி வந்திருக்கு. ஒரு வாட்டியாவது அவர் ரொம்ப வசதியான ஒரு பணமாக கொட்டி கிடக்குது, நான் அதை விட்டு கடை சீட்டிங்க வந்துக்கிறேன் எல்லாரும். ஒரு வாட்டியாவது இந்த வேலைச்சேரியில் வந்து ஒரு மக்களை பார்த்துருக்கிறாரா, ஒரு பேசியிருக்கிறாரா, ஒரு நல்லது செஞ்சுருக்கிறாரா, ஒரு பிஸ்கெட் கொடுத்துருக்கிறாரா? ஒன்றுமே கிடையாது. இந்த தெருவில் எத்தனை ஓட்டுன்னு தெரியுமா அவருக்கு? தெரியாது. அதே போல் மாநிலம் தமிழ்நாட்டு ஃபுல்லாகவும் அவருக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அதாவது அவன் எல்லாத்தையும் தக்குரியும் சொல்கிறான். அவன் ஒரு தக்குரி பையன். அவன் வந்து அவரை போய் சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. தகுதி இல்லாதவங்களாம் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. அதுக்கு என்ன வரலாறுன்னே தெரியாது அவனுக்கு. அவர் வந்து சின்னதுல இருந்து அடிபட்டு வந்திருக்கிறவங்க அவங்களாம் மாமான்னு கூப்பிடுறாரு. மாமான்னு கூப்பிட்டு தான் இப்போ சைடில் அடிக்கிறான் அவன். மாமா அப்படின்னு சொல்லி தான் சைடில் அடிக்கிறவன் அவன். இப்போ பாரு எல்லாத்தையும் அவரை தான் மட்டமா வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்றான். பார்த்தா தானே தெரிய போகுது. அவரு திரும்பி பார்க்காத ஓட போறாரு. அவரு பசங்க சப்போர்ட் இருக்குது. பசங்களாம் வேஸ்ட். அதாவது 30 பசங்க இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு தான் ஓட்டு, 20 பேருக்கு ஓட்டு கிடையாது. அப்போ அந்த 20 பசங்க ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. வருங்காலத்தில் அவனுங்களே நினைப்பானுங்க, இவனுக்கு ஏன் நம்ம பாடுபட்டோன்னு கஷ்டப்பட்டோன்னு அவன் யோசனை பண்ணுவான். அப்போ அந்த நேரம் எல்லாமே தான் வராங்க, வந்து போகிறாங்க. ஒன்றுமே பண்ணலையே. பண்ணாதானே சொல்கிறதுக்கு. எதுவுமே பண்ணாத நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொன்னால் கூட பரவாயில்லையே. எதுவுமே செஞ்சது கிடையாது. விஜய் உஸ்கல்னு இருக்கு. இப்போயும் அஜித் அவங்க அத்தை உஸ்கல் இங்கே இருக்கு. அந்த உஸ்கலுக்கு வந்தவன் கூட இப்படி எட்டி பார்த்துட்டு ஒருத்தவங்கள மலையில் இருக்கிறவங்கள ஒரு நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு கூட கிடையாது. இப்போ வந்து ஓட்டு முட்டை எப்படி போடுவாங்க அவருக்கு? காலங்காலமாக செய்கிறவங்களுக்கு எல்லாம் செய்கிறவங்களுக்கு போடுவாங்களா? இவருக்கு போடுவாங்களா? இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? ஒன்றுமே கிடையாது. இவரோட பணம் காசு இவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதை பாதுகாக்கிறதுக்கோசம் அங்கே போயிருக்கிறார். மோடிக்கிட்ட சலாம் போடுறதுக்கு போயிருக்கிறார். அதான்பா, அவ்வளோதான் அவரு கதையை. அவர் மோடி பார்த்து பயப்படவே இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அவர் தான் இப்போ அவர் தட்டி கொடுத்துக்கின்னு இருக்கிறாரு. அங்கதான் போவார், வேற வழியே இல்லை அவருக்கு. அவர் தனித்து தான் போட்டியிட போறாரு. திமுக பார்த்துக்கலாம். அவரா நாங்களா பார்க்குறோம். நாங்கள் லேடிஸ் இருக்கிறோம். நாங்கள் தான் லேடிஸ் இருக்கிறோம். மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து எல்லாம் கொடுத்து பக்காவா இருக்கிறாரு. அதனால ஒன்றும் பண்ண முடியாது யாராலையும். ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கான். கிடையாது. நீங்க சும்மா சொல்லாதீங்க. நீங்க சொல்லாத, நாங்க சொல்றோம். கிடையாது. நாங்க அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அதுக்கு சொல்றோம். இப்போ செய்யறவங்களுக்கு தானே சொல்ல முடியும். பசங்களே விஜய்க்கு தான் கிடையாது. போடவே மாட்டான். தக்குரி பையன் போடுவான், மற்ற பசங்க போடாது. எங்க வீட்டு பிள்ளையெல்லாம் ஒண்ணு கூட போடாது. அப்போ உங்க பையன் தற்கொலை இல்ல? எங்க பையெல்லாம் கிடையாது. நல்ல இப்போ படிச்சு நாங்க மீன் விற்கிறோம். அவனுக்கு 3 டிகிரி வாங்கி கொடுத்துருக்குறேன். நான் கார் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான். எனக்கு காசு இல்லை வரலன்ற கவலையே கிடையாது. நல்லது செய்கிறாரா, ஊர் மக்களுக்கு நல்லது செய்கிறாரா? நாம் போய் கேட்டால் பசங்க படிக்கலைன்றவங்க அவங்க அதிகாரிங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நின்னோம்னா இந்த படிப்புக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது அந்த கட்சிக்காரங்க அப்புறம் எப்படி பண்ணுவாங்க? இப்போ அந்த கட்சியில் பணம் வரல, நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கப்பா, உட்காந்து மீன் விற்றா தான் எனக்கு சாப்பாடு. அவங்க பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்கலாம் கிடையாது. மக்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்க அவங்க தான் செய்கிறாங்க. இல்லையே கிடையாது, எதுவுமே கிடையாதுன்றேன். அப்புறம் என்ன எங்கே கொடுக்குறாரு? அவங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதுமா? மக்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜனம் கொடுப்பாரா?
அவர் எத்தனையோ கோடி நான் ஒதுக்கிட்டு மக்களுக்கோசம் வந்துக்கிறேன்றாரு. ஏன் முன்னாடி வர்றதானே? ஏன் அது முன்னாடியே வந்து செய்ய வேண்டியது தானே? உன்னை யார் வேணாண்ணா? இப்போ பணம் நிறைய சேர்ந்த பிறகு உன்னை இந்த இப்போ எல்லா புள்ளையும் இறந்துடுச்சு, அங்கே போய் பார்க்க வேண்டியது தானே? அதுங்கள போய் ஹெல்ப் பண்ணு. 42 பேர் செத்துட்டாங்கன்னா சும்மாவா இது? அதே போல் திமுககாரன் செஞ்சுருந்தா இன்னும் மாரி பாடம் பண்ணியிருப்பானுங்க. எத்தனை பேர் எப்படி எப்படிலாம் பேசியிருப்பாங்க. அவனை தூக்கி உள்ளே போட வேண்டியது தானே? ஏன் விட்டு வச்சுக்கின்னு இருக்கிறாங்க? இப்போ அவர் செய்யலாம்ல. அவர் ஏன் செய்யலைன்னா, அவர் செஞ்சாருன்னா இவர் தப்பாக நினச்சிக்கின்னு இவர் செய்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? திமுககாரு செய்கிறாங்க. 40 பேர் அவங்க திமிரு எடுத்து போய் வந்தால் இவரு என்னம்மா பண்ணுவார்? அதே தான். அதாவது உனக்கு வந்து ஓட்டு வரல, எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதான் தற்கூரி பசங்க வராங்க. அதனால் வர்றவங்கள எல்லாத்தையும் நீ தான் அனுபவிக்கணும். நாங்கள் வர்றவங்க கட்சிக்காரங்கெல்லாம் அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க? ஒரு சேரு போட்டு உட்கார வச்சு எத்தனை மணிக்கு வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் செய்யணும். அந்த அளவுக்கு உனக்கு தெரியாது. நீ ஒரு சின்ன பையன், நீ வந்து போய்கினே தான் இருக்க போகிற. ஆனால் பெரிய ஆளுங்களை நீ அவ்வளோ மட்டமாக பேசக்கூடாது. நீ பேசுறிய, ஏன் பேசுகிற? அந்தமாரி உன்னாட சின்ன பசங்க உன்னை திட்ட மாட்டாங்க, திட்டுவாங்க. திட்டாத போல் திட்டுறாங்க தான். எல்லாமே படிப்பு கொடுக்குறாரு, பசங்களுக்கு பாடம் கொடுக்குறாரு, எல்லாமே செய்கிறார். எனக்கு படிக்க தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எனக்கே இந்த அளவுக்கு அவர் செய்கிறாருன்னு நம்பிக்கை இருக்கும்போது இப்போ படித்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ செய்கிறாருன்றீங்க. விஜய் உங்களோட கட்சியை திருட்டு கட்சி, தீய சக்தின்றாரு. அவர் அதான் தீய சக்தின்னு சொல்லி அவர் தீஞ்சு போகிறது. அதுக்கு தான் அவர் தீஞ்சு போகிறதுக்கோசம் சொல்கிறது. நாங்கள் தீயாத நாங்கள் தான் தீய வைக்கிறோம். உதய சூரியன் உதிச்சு வரும்போது தீஞ்சு போகுது எல்லாமே. சரிம்மா, இவ்வளவு சொல்றீங்கம்மா. விஜயோடைய தொண்டர்கள் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினை ஓட விடுவாங்க. அவங்க ஓடுறாங்களா இல்லை நாங்கள் ஓட வைக்கிறோமா? அது கருமாரி அம்மாவுக்கு தெரியும். நாங்கள் கும்பிடுற சாமி அது. கருமாரி அம்மா நாங்கள் கும்பிடுற சாமி. அவர் எப்பயுமே துணையாக இருப்பாங்க. அவர் எல்லாத்துக்கும் செய்கிறாரு. அதனால் எல்லாமே கருமாரி அம்மா அவரை கவர்ந்து பண்ணுவார். இந்த வாட்டி அவர் தான் வருவார். விஜய் வர மாட்டாரு, வரவே மாட்டார். விஜய் வந்துட்டாருன்னா என்ன பண்ணலாம்? நான் உனக்கு 10,000 தரேன், நீ வந்து என்ன கேளு, நான் தரேன் உனக்கு 10,000. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேயே இருந்து நான் தோத்துட்டுனா உனக்கு 10,000 தரேன். உனக்கு கழிச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ? எனக்கு நீ என்ன பண்ணுவ? எனக்கு எதுவும் கொடுக்க தேவையில்ல. எனக்கு வந்து இங்கே நன்றி சொல்லிட்டு போயிட்டுனா போதும். விஜய் ரசிகர்கிட்ட சொல்லுங்க, என்கிட்ட சொல்றீங்க. சொல்றேன், அதை தான் சொல்கிறேன். விஜய் ரசிகர் யாருக்கு தோக்கணும் கெலிக்கணும்னு நம்பிக்கை இருந்தால் என்னை வந்து தோத்துட்டேன், நாங்கள் தோத்துட்டேன்னு சொன்னால் 10,000 தரேன். நீங்கள் இல்லைன்னா என் காலில் வந்து கும்பிட்டு போயிடுங்க.